கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. க்ளோ இன் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் விசுவாசம் என்றால் என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் ஃபெய்த் அண்ட் நெக்ஸ்ட் விசுவாசத்தின் வளருதல், growing in faith பார்த்தோம். அண்ட் தேர்ட் நம்ம பார்த்தது என்னன்னா ஃபெய்த் த்ரூ ட்ரையல்ஸ், சோதனைகளின் வழியாய் விசுவாசம் என்று பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஃபெய்த் இன் ஆக்ஷன், செயல்களில் வெளிப்படும் விசுவாசம். இன்னைக்கான தலைப்பு என்னவென்றால் faith in God's character, தேவனுடைய குணாதிசயங்கள் மீது விசுவாசம். தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி போன மாதத்துல 30 நாமங்களை நம்ம தியானித்தோம் இல்லையா? தேவன் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், பரிசுத்தர் சொல்லி அநேக குணாதிசயங்களை நாம பார்த்தோம். அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவர்னு பார்த்தோம். வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல, மனம் மாற மாந்தர் அல்லன்னு சொல்லியிருக்கிறார். நான் இதை சொன்னேன், இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். மனுஷங்க ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் நிறைவேற்றாம போகலாம். நான் என்னைக்கு ப்ராமிஸ் பண்ண உங்ககிட்ட அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னா அதை சொன்னது செய்வார் இல்லையா? அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் நம்பின ஒரு வேதத்துல உள்ள மனுஷர், அவரை குறித்து தியானிக்க போகிறோம். மோசே, அவருடைய சாட்சியங்களை குறித்து தியானிப்போம். சோ தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் தேவனுடைய குணாதிசயங்களையும் முழுக்க முழுக்க விசுவசித்த ஒரு மனுஷர் யாருன்னா மோசே. ஆனா ஆண்டவரும் மோசே குறித்து ஒரு டெஸ்டிமனி கொடுத்திருக்கிறார். என் வீட்டில் என்றைக்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் மோசையை குறித்து ஒரு டெஸ்டிமனி கொடுத்திருக்கிறார். என் வீட்டில் என்னைக்கும் உண்மை உள்ளவன் இல்லையா? சோ இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர் இடத்துல அடிமையப்பட்டு கிடந்தாங்க. பார்வோன் ராஜா கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ரொம்ப உபதிரவப்பட்டாங்க. சோ அந்த வேதனையும் அவங்க உபதிரவத்தையும் ஆண்டவரால பார்க்க முடியல, அதை சகிக்க முடியல. வாசிப்போம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். சொல்லி கர்த்தர் இதுல சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்த்து அப்படின்னு சொல்றாரு. யாருடைய உபதிரவங்களையும் ஆண்டவர் தள்ளி விடுகிற தேவன் இல்லை. இவ எப்ப பார் அழுதுட்டு தான் இருப்பான், இவ எப்ப பார் புலம்பிட்டு தான் இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் யாருடைய வேதனைகளையும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவங்க கூக்குரல் இடுகிறதையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார், அவங்க படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கூட வேதனைகள்ல தவிக்கலாம், என்னை பார்க்க யாரும் இல்லைன்னு சொல்லி தவிச்சு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க படுகிற வேதனைகளை பார்க்கவே பார்த்தேன்னு சொல்லுகிறார், உங்க கண்ணீரை பார்க்கவே பார்த்தேன்னு சொல்லுகிறார். மோசேயை இஸ்ரேல் மக்களுக்காக காப்பாற்றுறதுக்காக மீட்டுக் கொள்ளுகிறதுக்காக அனுப்புனது போல யாரையாகலே கொண்டு உங்களை காப்பாற்ற ஆண்டவர் கிருபை பெருத்தவராய் இருக்கிறார். சோ அதே போல மோசேயும் இஸ்ரேல் மக்கள், அவர் பார்வோன் இடத்துல பார்வோன் குமாரத்தியோட மகனாய் வளர்க்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் மக்கள் படுகிற அவஸ்தையும் அவங்க படுகிற வேதனைகளும் அடிமைத்தனத்தையும் பார்க்க சகிக்காம, நான் இந்த பெரிய லக்ஸூரியஸ் லைஃப நான் வாழ விரும்பல, நான் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனா இருப்பேன்னு சொல்லி 40 வயசுல அந்த வீட்டை விட்டு அந்த பேலஸை விட்டு வெளியில போகலாம். அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். முட்செடியின் நடுவுல ஆண்டவர் தோன்றி பேசினார், ஊழியத்துக்காக அழைத்தார். இந்த மக்களை நீதான் மீட்டுக் கொள்ள போற, இஸ்ரவேல் மக்களை நீதான் மீட்டுக் கொள்ள போகிற அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட பேசுகிறார். அப்ப சொல்லுகிறார் மோசே, ஐயோ ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் ஆண்டவரே, நான் எப்படி இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர் இடத்துல பேசுகிறார். அப்ப சொல்லுகிறார் ஆண்டவர். வாசிப்போம். யாத்திராகமம் அதே 3வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். சோ இப்ப சொல்லுகிறார், நான் உன்னோடே இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்
இந்த மலையின் மேல் எனக்கு ஆராதனை செய்வீங்க அப்படின்னு சொல்லுகிறார். சோ உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றோம். அந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. நமக்கு கஷ்டத்துல இருக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, எதுக்கும் பயப்படாதான்னு ஒருத்தவங்க சொன்னா எவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கும். எனக்கு எல்லாம் எங்க அப்பா இப்போ எங்க அப்பா இருக்கும்போது ஒரு ஞான பலம். அந்த பலம் எப்படிப்பட்டதுன்னா அதை சொல்லவே முடியாது. எதுக்கும் நாங்க பயப்பட போறது இல்லை. 2 வீலர்ல போனாலும் அப்பா கூட உட்கார்ந்துருந்தா எந்த பயமும் கிடையாது. ஆனா நமக்கு எல்லாம் ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யானை 10 யானைகளுக்கு மேலான பலம் நமக்கு இருக்கணும் இல்லையா? சோ அதே பலம் தான் மோசேன் இடத்துல வந்துச்சு. உன்னோடு இருப்பேன்னு சொன்னோன்னு அதே பலம் அவருக்கு இடத்துல வந்துச்சு. அதோடு கூட அடையாளங்களையும் காமிச்சார். உன் கையில இருப்பது என்ன? மோசே சொல்லுகிறார், இது சாதாரண மேய்ப்பனின் கோல் ஆண்டவரே, அந்த கோலை கீழே போகுது. அப்போ போட்டார். அதே மாதிரி ஆண்டவர் சொன்னோடனே கேட்டார், கீழ்படிச்சார், போயிட்டார். அது பாம்பா மாறுச்சு. பயமா இருந்திருக்கும். அதே சமயத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வாளை பிடித்து கையில பிடித்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. பயமாதான் இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும்? பயந்து நடங்கி இருக்கும். அதே போல மோசையும் பயந்திருப்பாரு. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, அவர் என்ன அழிக்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லி விசுவாசத்தோட பிடித்தார். அது கோலா மாறினது. அதுக்கப்புறமா எகிப்து தேசத்துல போய் பார்வோன் ராஜா கிட்ட பேசும்போது பார்வோன் இதயம் கடினமாவே தான் இருந்தது. நிறைய பேன்களை அனுப்புகிறார், நிறைய ஃப்ராக்ஸ் அனுப்புகிறார், வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார், நிறைய வாதைகளை அனுப்புகிறார். கடைசியில் இந்த வாதைகள் அவங்க குடும்பத்தினர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பார்வோனின் இதயம் கொஞ்சமாவது லகுவா மாறுச்சு. அப்பதான் இஸ்ரேல் மக்களின் இடத்துல இந்த போங்க அப்படின்னு சொல்லி விட்டு விடுகிறார். விட்டு விட்டதுக்கு அப்புறமா ஆனாலும் அந்த பார்வோனின் இதயம் திரும்பவும் கடினமாச்சு. அந்த மக்களை எப்படியும் நம்ம கொடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க செங்கடல் வழியாதான் போவாங்க அப்படின்னு நினைத்து அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. ஆண்டவர் அந்த செங்கடல் வழியாய் பாதைகளை உண்டு பண்ணி இஸ்ரேல் மக்களை அனுப்பி செஞ்சார். ஆனா பின்னாடி வந்த எகிப்து சோல்ஜர்ஸ் எல்லாம் தண்ணியில மூழ்கி போனாங்க. வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறாரு சொல்லி மோசே அதிகமாய் பிலீவ் பண்ணார். அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகளை நம்பி இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு போனார். சோ இதே போல ஒரு ரியல் லைஃப் டெஸ்டிமனி ஒரு நபர் இருக்கிறார். அவர் யாருன்னா ஜார்ஜ் முல்லர். அவர் ஜெர்மனில பிறந்தவர், இங்கிலாந்துல வளர்ந்தவர், கிறிஸ்துவ ஊழியக்காரர். சோ ஆயிரக்கணக்கான அநாத குழந்தைகளை எடுத்து வளர்க்கிறவராய் அவர்களை பராமரிக்கிறவராய் இருந்தார். சோ அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கறதெல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் நிறைய ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இருக்கு, ஆனா அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ சாப்பாடுக்காக ஜபம் பண்ணி தான் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உணவுகளை கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு நாள் காலை உணவு டிஃபன் பிள்ளைகளுக்கு இல்லாம போயிடுச்சு. சோ அவங்க நம்ம எல்லாம் எப்படி நினைப்போம், நம்ம பட்டினி கிடந்தாலுமே நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருந்துடணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தான் நினைப்போம். அதே போல ஜார்ஜ் முல்லரும் அப்படித்தான் நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு உணவு இல்லாம போயிடுச்சு. பிள்ளைகளுக்கிட்ட இந்த வார்த்தையை தான் சொல்றாரு, தேவன் நமக்கு தேவையானதை செய்வார், இந்த ஜபம் பண்ணுங்க சொல்லி சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க வைத்தார் பிள்ளைகளை. அப்போ அதிசயமாய் ஒரு பேக்கரி உரிமையாளர் வருகிறார். என்னால நைட்டு தூங்கவே முடியல, பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு உணவு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இதயத்துல பேசின மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பிரெட் பாக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. அதோட சேர்ந்து காலையில் கொடுக்கிறார். சோ ஆண்டவருடைய வாக்குறுதிகளையும் அவருடைய உண்மைத்தனத்தையும் உணர்ந்து விசுவாசித்து சாப்பாடு இல்ல, ஐயோ ஆண்டவர் எங்களுக்கு உண்மையை கொடுக்கல, இனிமே கொடுக்க மாட்டான்னு சொல்லி மனம் உடைந்து போகாம பிலீவ் பண்ணாங்க. அதுல ரொம்ப உறுதியாகவும் இருந்தாங்க. அதனால அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பசி ஆற்றப்பட்டது. அதே போல ஒவ்வொரு தினமும் நடத்தப்பட்டாங்க இல்லையா? சோ இன்னைக்கு கூட அநேக தோல்விகளும் கஷ்டங்களும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளை கூட தவித்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கலாம். உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அப்படி சொன்னார்னா கண்டிப்பா நிச்சயமா ஆசிர்வதிப்பார். பெருக பண்ணுவேன்னு சொன்னா கண்டிப்பா பெருக பண்ணுவார். சிச்சுவேஷன்ஸ் அப்சைட் டவுனா இருக்கலாம், ஆனாலும் விசுவாசத்துல சோர்ந்து போயிடாதீங்க, விசுவாசத்துல தளர்ந்து விடாதீங்க. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னார். அந்த வாக்குறுதிகளை இறுக பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் வாக்குறுதிகளில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதுக்கு ஒரே நாள்ல நடக்கப்படல. மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நாள்ல மீட்கப்படல. இட் டுக் மெனி இயர்ஸ். 2 வருஷங்களுக்குள்ள கானான் தேசத்துக்குள்ள போக வேண்டிய மக்கள் அவங்களுடைய டிஸ்ஒபீடியன்ஸ்னால 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்தப்பட்டாங்க. ஆனாலும் 40 வருஷம் கழிச்சு ஆண்டவர் வாக்கு கொடுத்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அதே போலதான் இன்னைக்கு ஒரே நாள்ல ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகள் நடக்காம போகலாம். மேபி இட் கேன் டேக் 1 year, 2 years or 20 years. ஆனாலும் சோர்ந்து போகி விடாதீங்க. ஆண்டவருடைய வாக்குறுதிகளும் அவருடைய குணாதிசயங்களையும் அதிகமாய் பிலீவ் பண்ணுங்க. அவர் உண்மை சொல்லுகிறவர். அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல. அவர் மனம் மாற மாந்தர் அல்ல. அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வார். கண்களை ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரமபிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக குடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் கூட தேவனுடைய குணாதிசயத்தின் மேல விசுவாசம்னு சொல்லி ஆண்டவர் இந்த தலைப்புல ஆண்டவர் உங்க வசனங்களை தியானித்தோம். கர்த்தாவே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், அப்பாமை துதிக்கிற ஆண்டவரை, நீங்க அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரை உன்னை ஆசிர்வதிப்பேன்னு ஆண்டவரை அப்பா நீங்க வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீங்க. நீயும் அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னீங்க. அப்பா அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்க ஆண்டவரை. அப்பா இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் இருந்து பெரியோர் வரைக்கும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வாக்குறுதிகள் எனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எப்பொழுது நிறைவேறும்னு ஆண்டவரே உங்களையே பார்த்து கொண்டு இருக்கிற மக்களை நோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், உங்க மேல வைத்திருக்கிற விசுவாசம் கொஞ்சம் தளர்வு பட்டாலும் கூட கர்த்தாவே அவங்க விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க. செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.